வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்றைக்கி நம்ம சூப்பரான மருந்து பூண்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல மசாலா அரைச்சி எடுத்துக்கணும். ஸோ மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, ஒரு 8லேருந்து 10 பல் பூண்டு, சின்ன வெங்காயம் இருந்தால் ஒரு 5-6 சின்ன வெங்காயம், இல்லைனா ஒரு சின்ன துண்டு பெரிய வெங்காயம், ஒரு 1/4 மூடி தேங்காய், 1/2 டீஸ்பூன் சுக்கு பொடி, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள். பட் இது நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அதிகம் கூட சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோ நம்மளோட மசாலா ரெடி. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததாக ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். இதை யூஸ்வலாக நல்லெண்ணெயில் தான் செய்வாங்க. நல்லெண்ணெய் இருந்தால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிக்கட்டும். கடுகு வெடித்ததும் பூண்டு சேர்த்துக்கலாம். இதில் கிட்டத்தட்ட ஒரு 35லேருந்து 40 பூண்டு இருக்கும். பூண்டு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த குழம்பு நல்லாயிருக்கும். பூண்டு நல்லா வதங்கிடணும். பூண்டு நல்லா வதங்கினதும் கொஞ்சமாக கருவேப்பிலை, கருவேப்பிலை வதங்கினதும் நறுக்குன்னு ஒரு தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதோட ஒரு கை நறுக்குன வெங்காயம் நான் சேர்த்துக்கிறேன். பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் நல்லாயிருக்கும். ஸோ சின்ன வெங்காயம் இருந்தால் அதை சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த மசாலாவை சேர்த்துடலாம். மிக்சியில் எப்படியும் மசாலா ஒட்டிகிட்ருக்கோம். கொஞ்சமாக தண்ணி விட்டு அதையும் அதில் சேர்த்துடலாம். மொத்தமாக ஒரு 1லேருந்து 1.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருங்க. குழம்புக்கு தேவையான தண்ணி அதுதான். இதோட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிக்கட்டும். மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணலாம். இதோ குழம்பு ரெடி ஆகிடுச்சு. மசாலா வாசல்லாம் போய் சூப்பராக இருக்குது. அடுத்ததாக தாளித்து கொட்டிடலாம். ஒரு பாத்திரத்தில் தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் எடுத்துக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். கடுகு வெடித்ததும் கொஞ்சமாக நறுக்குன வெங்காயம் நல்லா கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதங்கட்டும். இதோட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயம் கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. இதோ தாளிப்பு ரெடி. குழம்பு அதில் சேர்த்துட்டா வேலை முடிஞ்சுது. நல்லா சுட சுட சாதத்தில் இதை போட்டு சாப்பிட்டு பாருங்கள். தொட்டுக்கு கூட எதுவும் தேவையில்லை. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.